நான் இப்பொழுது விரைவாகவும் ஆழமாகவும் ஆடியன்ஸ் ரிடென்ஷன்ஸ் என்ன அதை புரிந்து கொள்வது என்பதை கூறுகிறேன். ஆடியன்ஸ் ரிடென்ஷன் உங்கள் வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த நேரத்திலும் எத்தனை சதவீத பார்வையாளர்கள் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டும் ஒரு கிராஃப். உதாரணமாக, நீங்கள் 100 பார்வையாளர்களுடன் தொடங்கினீர்கள். ஒரு நிமிடத்துக்கு பிறகு 60 பேர் பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் ரிடென்ஷன் 60%. உங்கள் உள்ளடக்கம் வேலை செய்கிறதா என்பதை புரிந்து கொள்ள அதை எப்படி ஆழமாக பகுப்பாய்வு செய்வது என்பதை விளக்குகிறேன். ரிடென்ஷன் கிராஃப் 3 பகுதிகள்: அறிமுகம் 10 முதல் 30 வினாடிகள், முக்கிய உள்ளடக்கம் முடிவு 20 முதல் 30 வினாடிகள். ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். இது உங்கள் ஹூக், உள்ளடக்கம் மற்றும் முடிவு செயல்படுகிறதா என்பதை புரிந்து கொள்ள உதவும். ஏன் இது முக்கியம் எனில், ரிடென்ஷன் என்பது உங்கள் உள்ளடக்கம் ஈர்க்கக்கூடியதா என்பதை தீர்மானிக்க காகிதம் பயன்படுத்தும் ஒரு அளவுகோல். உங்கள் புள்ளி விவரங்கள் வலுவாக இல்லை எனில் யூடியூப் உங்கள் வீடியோவை இனிமேல் முன்னிலைப்படுத்தாது. அறிமுகம் தொடக்கத்தில் ரிடென்ஷன் எப்போதும் 100% இருக்கும். உங்கள் அறிமுகம் நன்றாக செயல்படுகிறதா என்பதை அறிய அறிமுகம் முடிவில் உள்ள ரிடென்ஷனை சரிபாருங்கள். 55 முதல் 60%த்திற்கும் கீழே இருந்தால் ரிடென்ஷன் பலவீனமாகும். 55 முதல் 80% வரை சராசரி ரிடென்ஷன். 80%க்கும் மேல் இருந்தால் வைரல் ரிடென்ஷன். உங்கள் ஹூக் சராசரி அல்லது வலுவான ரிடென்ஷனை பெற்றால் அது நன்றாக உள்ளது. 60%க்கும் குறைவாக இருந்தால் உங்கள் ஹூக்கில் பிரச்சனை இருக்கலாம். மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. நிலையில அடுத்த வீடியோவில் ஹூக்கை மேம்படுத்துங்கள். தற்போதைய வீடியோவுக்கு பலவீனமான ஹூக்கை நீக்க பரிசீலிக்கவும். முக்கிய உள்ளடக்கம் உங்கள் உள்ளடக்கம் நல்லதா இல்லையா என்பதை அறிய இது சிறந்த புள்ளி விவரம். முடிவுக்கு முன் 30 முதல் 50 வினாடிகள் வரை உள்ள ரிடென்ஷனை சரிபார்க்க பரிந்துரைக்கிறேன், நடுவில் அல்ல. பலவீனமான ரிடென்ஷன் 40%த்திற்கும் கீழே விழும். சராசரி ரிடென்ஷன் 40 முதல் 60%. வைரல் ரிடென்ஷன் 60%த்திற்கும் மேல் மெதுவாக குறையவோ அல்லது நிலையாகவோ இருக்கும். பலவீனமான ரிடென்ஷன் உங்கள் உள்ளடக்கம் சலிப்பாகவோ ஈர்க்காததாகவோ இருக்கலாம். அடுத்த வீடியோவுக்கு உங்களுடைய தயாரிப்பு ஸ்டில் அல்லது தலைப்பை மாற்றுங்கள். ரிடென்ஷன் சராசரி அல்லது வலுவாக இருந்தால் உங்கள் உள்ளடக்கம் நன்றாக செயல்படுகிறது. முடிவு கடைசி 20 முதல் 30 வினாடிகள். முடிவில் உள்ள ரிடென்ஷன் முந்தைய புள்ளி விவரங்களை சார்ந்திருக்கும். இது பொதுவாக 20 முதல் 40% அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். 20%த்திற்கும் கீழ் இருந்தால் உங்கள் முந்தைய ரிடென்ஷன் பலவீனமாக இருந்தது என்பதை குறிக்கும். முந்தைய புள்ளி விவரங்கள் சரியாக இருந்தால் ரிடென்ஷன் சுமார் 20 முதல் 40% அல்லது அதற்கு மேல் இருக்கும். பார்த்ததற்கு நன்றி.